French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டியதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை பாராட்டியுள்ள மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நிதி பற்றாக்குறையை 3%ஆகவும் வருவாய் பற்றாக்குறையை 41,635 கோடி ரூபாயாகவும் குறைத்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்காக முதலமைச்சரையும் ப. சிதம்பரம் வாழ்த்தியிருந்தார். இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். உடல்நிலை குறைவால் இன்று காலை சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதற்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் A.R. ரஹ்மானுக்கு நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக அவருக்கு சில பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அதன் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் A.R. ரஹ்மான் வீடு திரும்பினார். பங்குனி மாதம் தொடங்கிய முதல் நாளில் இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பம் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டியது. இந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தில் வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநிலங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் வெப்பம் 3% வரை அதிகரிக்கும் என்றும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை சுட்டெரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அரிய வகை இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தற்காப்பு கலை வீரர் ஹுசைனிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியில் இருந்து ஹுசைனிக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்வித்தை உள்ளிட்ட தற்காப்பு கலைகளில் ஹுசைனியின் பங்களிப்பை குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியில் இருந்து இந்த தொகைக்கான காசோலையை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணை நியாயமாக நடக்குமா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏனென்றால் மேலே இருக்கும் மறைமுக முதலாளிக்கும் அதாவது பாஜகவிற்கும் இங்கே இருக்கும் உறவுக்காரர்களான அதாவது திமுகவினருக்கும் மட்டுமே டாஸ்மாக் விசாரணை தொடர்பாக விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது வெட்ட வெளிச்சம் என அவர் கூறியுள்ளார். முறைகேட்டின் மூலம் ஈட்டிய பணத்தில்தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்ற சூளுரையின் பின்னணி இருப்பதாகவும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை கோடி ரூபாய் கொட்டினாலும் 2026ஆம் ஆண்டு திமுகவை மக்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் விஜய் கூறியுள்ளார். ஈகோவை விட்டுக் கொடுத்து அதிமுக தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என OPS வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்கள் மற்றும் தொண்டர்களின் கருத்தாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள OPS தமிழகத்தில் மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தலைவர்கள் மனங்களில் உள்ள ஈகோவை விட்டுக் கொடுத்து ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக மொழி அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழி கொள்கை பிரச்சனையில் மக்கள் ஆதரவு இல்லை என்பதால் அதனை மறைப்பதற்காக தற்போது நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் பாஜக தொடங்கியுள்ள மும்மொழி கொள்கை ஆதரவு இயக்கத்தில் இதுவரை 14 லட்சம் பேர் கையெழுத்திட்டுள்ளதாகவும் 1 கோடி பேரிடம் கையெழுத்து பெற்றதும் குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்படும் என்றும் கூறினார்.
EPS செங்கோட்டையன் இடையே பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி எந்த கட்சியில் சேரப்போகிறார் என்ற விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. செங்கோட்டையன் பேச்சுக்கு அவரை அதிமுக மூத்த தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் சரியான பாதையில் செல்வதாக குறிப்பிட்டுள்ள செங்கோட்டையன் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்துள்ளார். பிரதமர் மோடி வலிமையான பிரதமர் என்றும் கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக தடுப்பூசி போட்டு சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையனுக்கு OPS மகன் ஜெயபிரதீப் பாராட்டு தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் தனது மனசாட்சி உணர்வை தற்போது வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவின் உண்மையான தொண்டன் செங்கோட்டையன் என்றும் தனது அரசியல் வழிகாட்டிகளில் அவரும் ஒருவர் என்றும் ஜெயபிரதீப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று சென்னையில் மட்டும் 7 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன. காலை 9 மணிக்கு தொடங்கிய முகாம் மாலை 4 மணி வரை நீடித்தது. காது, மூக்கு, சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை வழங்கினர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை ஆட்டோவில் கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு அங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.